அம்பேத்கர் சேனை வருகுது, தன்மானம் எங்கள் தளபதியோடு சேனை வருகுது, சேனை வருகுது, அம்பேத்கர் சேனை வருகுது. சங்காரனோடு சீரியே நன்னோக்கம் கொண்ட ஆரிய சங்காரனோடு சீரியே நன்னோக்கம் கொண்ட சேரில் வாழும் அரிப்புலிகள் சிங்கங்களும் சிறுத்தைகளும், சேரில் வாழும் அரிப்புலிகள் சிங்கங்களும் சிறுத்தைகளும் சேர்ந்து வருகிறது, அம்பேத்கர் சேனை வருகிறது, சேனை வருகிறது, எல்லாமும் சேர்ந்து வருகிறது. ஜெய் பீம், ஜெய் பீம். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய 62வது நினைவு நாளில் பகுஜன் ஒருங்கிணைக்கும் நினைவேந்து சங்கத்திற்கு வரவேற்புரையாற்றிக் கொண்டிருக்கும் தென்சென்னை மாவட்ட தலைவர் கோட்டூர் குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் ஒருங்கிணைத்து முன்னிலை நடத்தி கொண்டிருக்கும் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இடுமன் அவர்களே, அண்ணன் ஜெய்பீம் சேகர் அவர்களே, மத்திய சென்னை மாவட்டத்தில் ஹரிதாஸ் அவர்களே, வடசென்னை மாவட்டத்தில் அடைக்கல்ராஜ் அவர்களே, பாராளுமன்ற அமைப்பாளர் அண்ணன் பிஜி பாண்டியன் அவர்களே, மாவட்ட பொதுச்செயலர் ஓவி பாலாஜி அவர்களே, நிர்மல் அவர்களே, ராபர்ட் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கோம் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் KS மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைந்து இந்திய குடியரசுக் கட்சி மாநில பொதுச்செயலர் அண்ணன் கஜேந்திரன் அவர்களே, தங்கராஜ் அண்ணன் அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர் மகிமதாஸ் அவர்களே, துர்வாசன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, இறுதினார் அவர்களே, மற்ற வந்திருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சி முதல் அமர்வாக நிலா தம்ம கலைக்குழு காலையில் ஆரம்பிக்கப்பட்டது. அது பிறகு கருத்தரங்கம் நடைபெற்றது. அந்த கருத்தரங்கத்தில் மாணவர்கள் கருத்துக்களை உங்கள் மத்தியில் முன்வைத்தார்கள். இறுதியாக ஜாதி மனநிலை பறையேறும் பெருமாள் மூலம் திரையேற்றிய மக்கள் கலைஞர்களுக்கு பாராட்டு. இந்த பாராட்டுக்குரிய புரட்சி இயக்குனராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி ப. ரஞ்சித் அவர்களே, மக்கள் இயக்குனர் அன்பு தம்பி மா. செல்வராஜ் அவர்களே, பாராட்டு பெற்றவர்களுக்கு வாழ்த்துறை இறுதியாக வாழ்த்துறையை வழங்க இருக்கக்கூடிய இந்திய குடியரசுக் கட்சி தலைவர், இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நீலக்கொடி அடையாளமாக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அண்ணன் சேக்கு தமிழரசன் அவர்களே, மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து மத்திய அரசு, மாநில அரசு, SC/ST எம்ப்ளாயிஸருடைய தலைவர்களே, இயக்கத்தை சார்ந்த தலைவர்களே, நிறைய மாணவர் அமைப்புகளே வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்த பிறகு அண்ணன் சேக் அண்ணன், நான் எல்லாம் அண்ணனுடைய டாக்டர் வேறு, அவங்க எல்லாம் போய் சினிமா பார்த்தோம். பார்த்த உடனே அந்த நிமிஷமே ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார் நம்மளுடைய மாரி செல்வராஜுக்கு.
அதே போல் காலா படம் வந்த பிறகு, கபாலி வந்த பிறகு, இந்த 2 படம் பார்த்த பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் சேக்கு அண்ணன் ரஞ்சித்துக்கு சல்யூட் சொல்லுப்பா, என்னுடைய சல்யூட் அடி சொல்லுப்பா, சல்யூட்டு சொல்லுப்பா அப்படின்னாரு. இருண்ணா நம்பர் தரேன். இல்லைப்பா என் புது நம்பர் எடுக்க மாட்டார். இல்லைண்ணா நான் சொல்லிடுறேன், நீ உடனே சொன்னேன்னா உடனே நேரடியாக வாழ்த்தும் சொன்னார். இந்த படம் பார்த்த பிறகு எப்பா எப்படியாவது 2 பேருக்கு நம்மளை பாராட்டு விழா நடத்தணும்பா அப்படின்னாரு. கண்டிப்பாக நடத்தலாம். நான் கரெக்டாக அவர் சொன்னதுக்கும் இந்த டிசம்பர் 6 பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நினைவு நாள் வருது, இந்த நாளில் பண்ணிடலாண்ணா அப்படின்னு. ஏன்பா பெரிய அரங்கத்தில் வச்சு பண்ணலாமாப்பா அப்படின்னாரு. இல்லைண்ணா இந்த அரங்கம் தான் அந்த இடம் இவங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும்னா, அந்த பெருமை கூடிய இந்த இடத்துல 2 பேருக்கு பாராட்டுகளையும் இங்கே தெரிவிக்கிறதுக்காக எல்லாம் வந்திருக்கிறோம். சினிமான்றது எனக்கும் சினிமாவுக்கும் ஒரு தொலைதூர். சினிமான்றது சின்ன வயசுலேருந்து, அப்போ வெள்ளிக்கிழமைனா ஒரு 5 ஒளியும் பாட்டு, சனிக்கிழமைனா ஹிந்தி படம், ஞாயிற்றுக்கிழமைனா 6 மணிக்குன்னா டிவியில் ஒரு படம். இதை பார்க்குறதுக்கு கூட எனக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா நான் போனேன்னா வந்தவங்களே இதை கேட்டுன்னு இருப்பேன், இது யார் இது யார். அப்போ வீட்டிலேருந்து என்னை விரட்டி அடித்தாங்க. சினிமா வந்தால் பார்க்க வந்தேன்னா இடைஞ்சலாக இருக்கிறேன்னு தெத்தி அமிச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைனா நான் தெருவில் சுற்றின்னு இருப்பேன், எல்லா டிவி பார்த்துன்னு இருப்பேன், நான் ரோட்டில் சுற்றின்னு இருப்பேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த சினிமாவுக்கு எனக்கு இடைவெளி அதிகமாகிடுச்சு. பாலா ஃபோன் பண்ணி, அண்ணா படத்தில் பாடி இருக்கிறேண்ணா, வாய்ப்பு கிடச்சிருக்குதுண்ணா, நம்மளுடைய இயக்குனர் ரஞ்சித்துடைய படத்தில் அட்டகத்தில் பாடியிருக்கிறேன். நான் முதல்ல அந்த அட்டகத்தி படம் போய் பார்க்கும் போது பார்த்துட்டு வந்துட்டா பரவாயில்ல, 2வது முறை போய் பார்த்துட்டு அடுத்த மறுநாள்லேருந்து ஒரு 10 நாள் நான் ஒரு டைரக்டர் ஆகிட்டேன். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு 10 நாள் கழிச்சு நானே யோசிக்கிறேன், ஏன் இவங்க பின்னாடி நம்ம ஓடுறோம். உடனே ரிவர்ஸ் ஆகி நம்மளுக்கு அது வேணான்னு சொல்லிட்டு ஓடுது மைண்டு, இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் விட்டேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் படம் வந்தது. அந்த மெட்ராஸ் படம் பார்க்கும்போது நம்ம அந்த மெட்ராஸில் வாழ்வியெல்லாம் நம்ம வாழ்ந்தது எல்லாமே பார்க்குறோம். நம்ம அந்த படம் வந்தோன்னா கொஞ்சம் அந்த இடதுசாரி சிந்தனை, இடதுசாரி சிந்தனை உள்ள ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. எங்கள் கலர் காணோம், என் கலர் காணோம், உன் கலர் காணோம்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க ஒரே கலர் நீல கலர் இருந்ததால எல்லா கலரும் கேட்க ஆரம்பித்தாங்க. அது யார் கேட்டாங்கன்னா இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க தான் இந்த சமூகத்தில் முற்போக்குவாதியும் பேசுறவங்க தான் கேட்க ஆரம்பிச்சாங்க. அது பிறகு எதுக்கு அயோத்தாச பண்டிதர் படம் வச்சிங்க, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் படம் வச்சிங்க, நிறைய தந்தை பெரியார் இருக்குது, கார்ல் மார்க்ஸ் படம் வந்து நிறைய படம் இருக்குதுன்னா மற்ற படத்துல எல்லாம் அதை வச்சாச்சு. இந்த வேற எந்த படத்துல இருந்து இந்த போட்டோ பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதனால தான் இந்த படம் அந்த படம் வச்சாங்க. அது போல ஒரு பதிலும் எல்லாருக்கும் ஏத்துக்கிற மாதிரி, விவாதம் பண்ற மாதிரி இல்லை, சொன்ன உடனே ஏத்துக்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்தது நம்மள. அதுக்கு பிறகு கபாலி வந்தது, காலா வந்தது. அதுக்கு அடுத்தது இந்த படம் பரியரும் பெருமாள் படம் வந்திருக்குது, போய் பாருனாரு. உடனே போய் பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய எல்லாம் இந்த 4 படமே நம்மளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒட்டி இருக்குது. எல்லாமே அட்டகத்திலேருந்து, மெட்ராஸ்லேருந்து, கபாலிலேருந்து, காலாலேருந்து, பரியரும் பெருமாள்லேருந்து. இந்த பரியரும் பெருமாள் பார்க்கும்போது எல்லாரையும் மற்ற சமூகம் எல்லாரையும் ஜாதி வெறியும் இல்லை, எல்லாரையும் ஒரு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாரையும் இருந்தது, எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி. அந்த படம் பார்த்த உடனே நான் வந்தெல்லாம் சொன்னேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் பேர் உச்சரித்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த உச்சரிப்பு, கடைசி வரைக்கும் அதை அப்படியே இறுதியாக முடிக்கும் போது அந்த தகப்பன் எனக்கு பிடிச்சதுல அந்த தகப்பன் சீன் தான், அந்த பெண்ணுடைய தகப்பன் சீன் தான். ஏன்னா அந்த குடும்பத்தில் பெண்ணை வளர்க்குறது பெரிய கஷ்டம். அந்த பெண்கள் மேலே தகப்பன்னா இன்னும் உயிரோடுவாங்க. இது போல் சம்பவம் வந்தால் அவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க, எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்றது நான் நேரடியாக அந்த படம் இல்லை, என் கூடயே இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாக இருக்கக்கூடிய அண்ணன் கல்யாண சுந்தரனுக்கு ஒரே பையன். அவர் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறாரு.
அதே ஐடி கம்பெனியில் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாரு. அந்த திருமணத்துக்கு தாய் தகப்பன் ஒத்துக்கிறாங்க. பெண்ணுக்கு ஒத்துக்குன்னு கல்யாணம் நடக்குது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட ரிசப்ஷன் இருந்தது. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தனபால் அவர்லேருந்து எல்லாம் வந்து கலந்துக்கினாங்க. கலந்துக்கின்னு இன்னைய குழந்தை பிறந்துச்சு, பெரிய குழந்தையாயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் ஆஸ்திரேலியா விசா கடிச்சு ஆஸ்திரேலியாவில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னைய வரைக்கும் கல்யாணம் பண்ண அந்த பெண்ணு வீட்டுக்கு இன்னைய வரைக்கும் போக முடியல. அப்பா அம்மா ஒத்துக்கினாங்க, ஆனால் என் ஜாதி ஜனக என் மக்கள் ஒத்துக்காது, மோசமான மனநிலையில் இருக்கிறாங்க, வேண்டாம். இன்னைய வரைக்கும் அந்த ஊருக்கு, பெண்ணுடைய சொந்த ஊருக்கு பேரம்பேத்தி ஆகிட்டு விசா கடிச்சு ஆஸ்திரேலியா மாதம் 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஆனால் ஒரு சேரியில் இருக்கிறவங்க ஊர் தெருவுக்கு போக முடியாத நிலைமை இன்னைக்கு இருக்கு. அப்போ இந்த படத்தை பார்க்கும்போது அந்த தகப்பன், ஏன்னா அவரு நான் பார்த்துக்கிறேன், நான் பேசியிருக்கிறேன், அவர் வந்து எப்படி சந்தோஷமா நடனா, என் சமூகத்தில் கூட இது போல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாரு, ஆனால் இந்த மாப்பிள்ளை எனக்கு உயிராக இருக்கிறாரு அப்படின்றார். ஆனால் அது அவங்க மக்கள்கிட்ட போய் அந்த உறவுக்காரர்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறார். அப்போ இதெல்லாம் உண்மையாக நடக்குதுன்னா பல விதமாக நம்ம போய் சுற்றுப்பயணத்தில் இந்த இயக்க கட்சி அரசியல் வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது, இந்த படம் பார்க்கும்போது எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக அவங்க அப்பா அவருடைய சூழ்நிலை சொல்லி இறுதியாக அவர்கிட்ட அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கரிஸ்ட்னாலே, நம்ம பாபா சாஹேப் ஏற்றுக்கனால மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. இன்னைக்கு அப்படிதான் நடந்தது. இந்த நாடு சுதந்திரம் எப்போ கிடைச்சது அப்படின்னா 1930, 31, 32 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஒரு வெள்ளைக்காரன் எல்லாரையும் கூப்பிட்டான், இந்து மக்களுடைய பிரதிநிதி வாங்கன்றார். யார் போனார்? நேரு போனார். சீக்கிய மக்களுடைய, ஆங்கிலனுடைய, இஸ்லாமியருடைய, ஜின்னா எல்லா மக்களுடைய பிரதிநிதியை கூப்பிட்டு SC ST மக்களுடைய தாத்தா ரெட்டமலேசனா பாபா சாஹேப் போகிறான். 3 வருஷம் டிஸ்கஷன் நடக்குது. ஒரு டிஸ்கஷனில் தான் நாடு சுதந்திரமே கிடைச்சது நம்மளுக்கு. நான் ஏன் வரணும், நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தோம்னா நாடு இன்னும் சுதந்திரமே கிடைச்சிருக்காது. அதே போல நாட்டு சுதந்திரம் ஒரு டிஸ்கஷன் மூலியமா தான் சுதந்திரம் கிடைச்சது. அதே போல குடியரசு நாள் சட்டம் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்து 67 வருஷம் ஆயிடுச்சு, 68 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சட்டம் வர 3 வருஷம் 8 மாசம் டிஸ்கஷன் நடக்குது. சட்டத்தை உடனே கையில் கொடுத்தோன்னே ஏஸ்ன்னு தான் வரல. 8 மாசம் விவாதம் நடக்குது. யாருக்கிட்ட? இன்னைக்கு ஒரு சுப்பிரமணிய சாமியை சமாளிக்க முடியல. அன்னைக்கு 90% எல்லாமே சுப்பிரமணிய சாமி தான் அந்த அரசியல் சபையில். டிராஃப்டிங் கமிட்டி 4 பேர் சுப்பிரமணிய சாமிங்க. அந்த சாமிங்க மத்தியில் உட்காந்து எப்படி வந்து அரசியல் குழு உறுப்பினர் ஆயிட்டு அதுக்கு போயிட்டு சேர்மன் ஆகி தலைவராகி எப்படி விவாதம், ஒரு கம்மா புள்ளி கூட விவாதம் நடக்குது. அந்த 8 மாத விவாதம் 3 வருஷம் அவருடைய பணி அந்த டிஸ்கஷனால தான் ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாச்சு, ஒரு குடியரசுனால தான் உருவாயிடுச்சு. எல்லாரையும் ஏத்துக்க வைக்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஏத்துக்க வச்சு கடைசியா பேசும்போது இவரெல்லாம் உள்ள நுழைவாசல் இல்லை, ஜன்னல்ல இருந்து மூடினுள்ள இருந்து எல்லாம் பேசுறாங்க. பேசும்பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் இறுதியா சொல்றாரு, நான் கூட ஒரு குழுக்கு தான் தலைவராக வந்தேன், என்னை விட அறிவாளி எல்லாம் இந்த அரசியல் சபையில் இருக்கிறீங்க, ஆனா இவ்வளவு பெரிய பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காத எனக்கு எண்ணத்துக்கு எட்டாத அளவுக்கு என்னை பத்தி புகழ்ச்சியா பாடுறீங்க, புகழ்ச்சியா சொல்றீங்க. நான் ஏதாவது உங்களுக்கு நன்றி சொல்லலான்னு வார்த்தை தர்றேன், எந்த வார்த்தை கிடைக்கலன்றார். ஆனா உண்மையை சொல்றேன், இந்த பணி செய்தேன்னா என் மக்கள் விடுதலைக்காக தான் இந்த பணியை நான் ஒத்துக்கிறேன்ற. அப்ப இந்த மக்களுடைய விடுதலைன்றது இன்னைக்கு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. எந்த விஷயம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போனா எந்த மக்கள் நிற்கிறாங்க பாருங்க, தாலுகா ஆஃபீஸ் போய் பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு செத்தா கூட புதைக்கிறதுக்கு சுடுகாடு கட்டு இல்லை சொல்லி போராடுற மக்கள் கூட யாரா நம்மளா தான் இருக்கிறோம். அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பணி இந்த மக்களுடைய விடுதலைக்காக தான் இந்த பணியை ஒத்துக்கணுன்றார் கடைசியா. அதுபோல இந்த பணி நம்ம விடுதலை அடைஞ்சோமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ல இருந்து எல்லா ஒரு டிஸ்கஷனு, ஆட்சி அதிகாரம், ஆட்சி அதிகாரம், ஆட்சி அதிகாரம், ஆட்சி அதிகாரம். இப்போ ஆட்சி அதிகாரம்னா இப்போ எல்லாருக்கிட்டே மனநிலை எப்படி இருக்குதுன்னா, அதிகாரம்னா எதை எம்எல்ஏ ஆக போறாங்க, காரை வாங்க போறாங்க,
இவங்க வந்து ஒரு பங்களா வீடு கட்ட போறாங்க, இவங்க சுயநலத்துக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல்னால அப்படிதான் எல்லாரும் பதிவாயிட்டுது. ஆனா அம்பேத்கர் சொல்ற ஆட்சி அதிகாரம் எதுக்குன்னா 2000 வருஷமா இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன தர்மம், இந்த ஜாதி கட்டமைக்க மாத்துறதுக்கு தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுன்ற, வேற எதுக்கு கிடையாது. நம்ம ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ஆகிறதுக்கு இல்லை, அந்த பிராமணிக்கல் சிஸ்டத்தை மாற்றணும், ஒரு மனிதநேயத்தை சொல்லணும், எல்லா மனிதருக்கு வேண்டிய ஒரு சமத்துவத்தை சொல்லணும், சகோதரத்தை சொல்லணும். அதனால தான் அந்த ஜாதி சிஸ்டம்ன்றது ஜாதினா நம்மளுக்கு மட்டும் ஜாதி கிடையாது. ஒடுக்குமுறைன்றது ஏதோ சேரிக்காரங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மட்டும் இல்லை, ஜாதின்றது எல்லாருக்கும் இருக்குது ஒடுக்குமுறை. தந்தை பெரியார் கூட சொல்வார், 4 வர்ணத்தில் இருக்கக்கூடிய சூத்திரனா இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிற நம்ம தடா ரொம்ப கேவலமா இந்த 4 வர்ணத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன தர்மம் சொல்லுது. சூத்திரன்ற பட்டம் சொல்லுது. அவருடைய பாஷையில சொன்னா பச்சையா சொல்வார், தேவடியாளுக்கு பிறந்தவன்றது நம்மள சொல்லுதுடா. நம்மளுடைய தாய் கருப்பு கரிசி, ஆனா நம்ம கும்புற கடவுள் வந்து நம்ம தாயை வந்து வேசின்னு சொல்லுதுடா. இந்த மத தேவையா, இந்த கடவுள் தேவையா, இந்த கடவுளை செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்து கௌரவமா இருக்கிற அந்த நாட்டில் யாரான்னா அந்த மக்கள் தான், SC ST மக்களா இருக்கக்கூடிய பூர்வீகக்கூடிய இந்த மக்கள் தான்ன்ற. அப்போ ஜாதின்றது ஒடுக்குமுறைன்றது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய பிரச்சனை வேற, நம்மளுடைய பிரச்சனை தீண்டாமை. ஜாதின்ற பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சூத்திர மக்கள், வைசிய மக்கள், எல்லாருக்கும் ஜாதி பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு பாருங்க, ஒரு சுப்பிரமணிய சாமி ஒரு MP, மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன், இவரும் இந்தியனு, சுப்பிரமணிய சாமி இந்தியன் தான், பொன் ராதாகிருஷ்ணன் இந்தியன் தான். அவருக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது, இவருக்கு எந்த அந்தஸ்து கொடுக்குறது. அவரும் இந்து, இவரும் இந்து. அவரும் தமிழ, இவரும் தமிழ. தமிழன்னா ஒரு சமமா இருக்கிறாங்களான்னு பாருங்க. இந்த போட்டோ இந்தியனா இருக்கிறாங்க, எதனா சமமா இருக்குதா, இதுல எதனா ஈக்குவாலிட்டி இருக்குதா? ஹிந்துன்றான், இதுக்குள்ள எதனா ஈக்குவாலிட்டி இருக்குதா, சமத்துவம் இருக்குதா? எதுவுமே இல்லை. நடுவில் என்ன இருக்குது? என்ன இருக்குது இது நடுவில்? MP பெறுவரா, மந்திரி பெறுவீரா? மந்திரி தான் பெறுவீரா. ஆனா மந்திரி எந்த இடத்துல உட்காந்துக்கிறான்னு பாருங்க, MP எந்த இடத்துல உட்காந்துக்கிறான்னு பாருங்க. இப்ப ஜாதின்றது யாருக்கிட்ட இருக்குது? எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கக்கூடிய மத்திய மந்திரியா இருக்கக்கூடிய நாடார் சமூக பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு கூட ஜாதி கொடுமை இருக்குது. இன்னைக்கு சத்துவமே இல்லை. இதுல இதை கட்டமைக்கிறது, இந்த சிஸ்டத்தை மாத்துறது தான் பாபா அம்பேத்கர் அரசியல் அதிகாரத்துக்கு வேணும். அரசியல் அதிகாரம், அரசியல் அதிகாரம்னா சுப்பிரமணிய சாமி கீழே உட்கார்ந்தணும், பொன் ராதாகிருஷ்ணன் மேல உட்காரணுன்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அது ஈக்குவாலிட்டி கிடையாது. சுப்பிரமணிய சாமி பக்கத்துல பொன் ராதாகிருஷ்ணன் உட்கார வைக்கிறது தான் ஈக்குவாலிட்டி. இதுதான் பாபா அம்பேத்கர் சொன்னார். இதுக்குதான் பாபா அம்பேத்கர் அரசியல் அதிகாரம் வேணும், அரசியல் அதிகாரம் வேணும். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் சொன்னாலும் நடுவுல எது இருக்கிறான்னா ஜாதி தான் இருக்குது. நானும் நீ இந்துன்னு சொன்னாலும் நடுவில் எது இருக்குதுன்னா ஜாதி தான். நீ நான் தமிழன் சொன்னாலும் நடுவில் எது இருக்கிறான்னா நீ நான் விவசாயின்னு சொன்னாலும் நடுவில் இருக்குது ஜாதி. நீ நான் தொழிலாளின்னு சொன்னா கூட நடுவில் இருக்குது எதிரான ஜாதி. இந்த ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குறது தான் பாபா அம்பேத்கர் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும். இந்த அரசியல் அதிகாரம்ன்றது நம்ம கையில இல்லாத தொட்டு இங்க பாருங்க, ஸ்டெர்லைட்ல போராடின நபர்களை 13 பேர் சுட்டுக் கொள்றாங்க. 13 பேர் சுட்டுக் கொண்ட உடனே மே மாசம் 22ஆம் தேதி நடக்குது. இது எல்லா கட்சியும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இது உயிரினும் போது வேற எதுக்கு வேணா நம்ம வந்து ஆறுதல் சொல்லலாம், உயிர் போயிட்டு ஆறுதல் சொல்ல முடியாது. ஏன்னா உயிரை வச்சுதான் ஆறுதலே சொல்லுவாங்க. நிறைய இடத்துல ஒரு வீடு போகுது, ஏலத்துக்கு போகுது, ஒரு காரே நம்ம கைவிட்டு போகுது, அட விடுப்பா உயிரா போகுது 10 வீடு வாங்கலாமான்னு, உயிரா போகுது 10 கார் வாங்கலாம் விடுப்பான்வாங்க. அந்த உயிரை வச்சுதான் ஆறுதலே சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட உயிரை துப்பாக்கி சுடல ஒரு 13 பேர் சொந்த மக்களை, போலீஸ் அரசாங்கம் மக்களை சுடுறாங்க, மக்கள் சாவறாங்க 13 பேர். இந்த 13க்காக எல்லா கட்சியும் திமுகவா திமுக,
காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்ச கமலஹாசன், ரஜினிகாந்த், டிடிவி எல்லாம் XY எல்லாம் கட்சி இயக்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. இது மனிதநேயன்றதால நம்மளும் ஒரு கண்டனம் தெரிவிச்சு நம்மளும் அந்த போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்குலாம் நம்ம கட்சி எல்லா கட்சியும் எல்லாமே பண்ணாங்க. தலித் இயக்கங்களாம் இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. இது மே மாதம் 22ஆம் தேதி நடக்குது. அதே 28ஆம் தேதி கச்சனத்துன்ற சிவகங்கை மாவட்டத்தில் எழுந்து நிக்கல, வந்ததுக்கு எழுந்து நிக்கலன்னு சொல்லிட்டு இரவு 9 மணிக்கு போயிட்டு வெட்டுறாங்க. 8 பேரை வெட்டுறாங்க. இந்த உருவம் எப்படி இருக்குது, இந்த உருவம் எப்படி இருக்குது பாருங்க. 8 பேரை வெட்டுறாங்க. 3 பேர் கண் எதிர்க்க அங்கேயே சாவறாங்க. ஒரு குழந்தை MBA படிச்ச குழந்தை எதிர்க்க தகப்பனை வெட்டுறான், தகப்பன் எதிர்க்க குழந்தைய வெட்டுறான். 2 பேரும் உயிரும் போகுது. இந்த துப்பாக்கி சுடுகிற உருவம் இருக்குது. ஆனா மனுஷனை வெட்டுறான், சதைக்கிறான் உடம்பெல்லாம். இந்த உயிர் போயிடுச்சு. எந்த எதிர்கட்சி, எந்த ஸ்டாலினோ கமலஹாசனோ இல்லை டிடிவியோ இல்லை வர கட்சி தொடங்க போகிற கட்சி, எந்த கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, எந்த கட்சியும் வந்து வயசானவர் பாருங்க. 8 பேர்ல 3 பேர் இறந்தாச்சு, 5 பேர் உயிரோடு இருக்கிறாங்க, செத்து கிடக்குறாங்க. இப்போ கை இல்லை, கால் இல்லை, முகத்துல அசிங்கப்பட அவங்க ஒரு இதுவா முகத்துல கொடூரமா இப்படிதான் வாழுறாங்க. இதுக்காக யாருமே வரவே இல்லை. ஏன்னா யாருக்கிட்ட மனிதநேயமே கிடையாது. அதனால பாபா அம்பேத்கர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்க. எதுக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற சொல்றாரு? மனித நேயமுள்ள சமூகம் இது. இந்த சமூக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா நாட்டுக்கு பாதுகாப்புன்றார், நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்புன்றார். நான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற சொன்னார் தவிர நம்ம போய் கேட்டு வாங்கலாம் சொல்ல. இப்ப ஒசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி முடிச்சுட்டு வர, கட்சி மீட்டிங் முடிச்சுட்டு கூட்டம்லாம் முடிச்சுட்டு வர, வீட்டுக்கு நுழைகிற, சட்டை கட்டுற, இயக்குனர் ஃபோன் பண்ணுறார் ரஞ்சித். ஏன்னா பிரச்சனை, நான் ஒசூரில் பார்த்தீங்களாண்ணா, இப்போதான் அங்கேதாம்மா இருக்கிறேன்னு, அங்கேருந்தாம்மா வரேன்னு, அங்கேயே இருங்கண்ணா நான் வந்துடுறேன்னாரு. அதுக்கப்புறம் இல்லை வந்துட்டேம்மா, வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. ஐயோ அங்கே பாருண்ணா குழந்தைய பாப்பாவை சாவச்சிட்டாங்க பாருண்ணா, என்னடா தொடர்ந்து நடக்குது இது போல, கிளம்பி வாங்கினா. கொஞ்ச நேரம் கழிட்டு திரும்பியும் ஃபோன் பண்ணுற, பேசும்போது அந்த எக்கல் வருது. என்னன்னா இப்படி நடக்குது, கம்முன்னு இருந்தா எப்படின்னா, ஏதாவது நம்ம பண்ணோம், நீ கிளம்பி வானா இப்போ போகலாண்ணா. நான் வரேன், கிளம்பி வரேன். நீங்கள் ஃபோட்டோ பாருண்ணா, குழந்தைங்களோட ஃபோட்டோ பாருண்ணா. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தேன், அந்த குழந்தை ஃபோட்டோ பார்த்தேன். இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அடுத்தது ஃபோட்டோ பார்க்குறேன். அந்த குழந்தையோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த பையனுடைய குழந்தையோட ஃபோட்டோ. அந்த குழந்தையோட ஃபோட்டோ பனியில் பாபா சாஹேப் ஃபோட்டோ இருக்குது, ஜெய் பீம்னு எழுதிக்குது இந்த ஃபோட்டோவில். அந்த குழந்தையோட முகமே கிடையாது, அந்த குழந்தையோடைய முகமே கிடையாது. சரி, இதுதான் குழந்தைய தான் இவன் தான் வந்து கொண்டுட்டான் அப்படின்னு பார்த்தா, பெத்த குழந்தை, பெத்த பொண்ணை கூட கொலை செய்யறான். 20 வயசு குழந்தை, கல்யாணம் ஆகி இளந்தம்பதிகள் 3 மாசம் ஆகுது. பெத்த குழந்தைய சாவடிக்கிறான். ஜாதி எப்படி இருக்குது பாருங்க, ஜாதி எப்படி இருக்குது பாருங்க. பெத்த குழந்தைய கூட கொலை பண்றானா பாருங்க. பெத்த குழந்தைன்னா எப்படி, ஒரு தடிக்கு விழுந்தா கூட குழந்தைய பக்கத்துல இருந்த பட்டாரம் அடிக்கிறோம் மனைவிய, என்ன ஏதுன்னு காரணம் கூட தெரியாது. ரத்தம் வருது, விழுந்துடுச்சுன்னா அடிக்கிறோம் பக்கத்துல இருந்து, யாரா இருந்தாலும் சரி அடிச்சிடறோம். அது போல அந்த குழந்தை மேல அந்த அளவுக்கு ஒரு பாசம், ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. அப்படியாப்பட்ட குழந்தைய கையை கட்டி போட்டு தலையில முடியல, எல்லாத்தையும் சாவடிக்கும். ஜாதி எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் ஜாதியற்ற சமூகம் உருவாகணும்னா கண்டிப்பா இன்னைக்கு குழந்தை 13 வயசு குழந்தைய தலையே எடுத்துட்டு முண்டை திருத்துட்டான். என்னடான்னா அவன் சைக்கோ, அவன் ஆன்மீகத்தில் காவு கொடுக்கறதுக்காக பண்ணான் அப்படின்றான். அது ஜாதி இல்லை, காவு கொடுக்கறதுக்காக பண்ணாங்க. காவு கொடுக்கறதுக்காக ரெட்டியார் குழந்தைய பண்ண முடியுமா, செட்டியார் குழந்தைய பண்ண முடியுமா, நாயுடு குழந்தைய பண்ண முடியுமா, பிராமண குழந்தைய பண்ண முடியுமா? எந்த குழந்தைய பண்றவங்க? நம்ம குழந்தைய தான் 13 குழந்தைய தலையை எடுத்துட்டு முண்டமா போறோம். அதனால இந்த ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குறதுக்கு இதுக்கு தான் பாபா அம்பேத்கர் ஒரு சமத்துவத்தை, ஒரு சகோதரத்தை உருவாக்குறதுக்காக தான்
நம்மளுக்கு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுன்றான். இந்த பரியேறும் பெருமாள் இந்த கதை நல்ல எல்லா மக்களையும், அதை முக்கியமா அக்னியார் மகன் ஏதோ இதை வந்து எப்படின்னா மூத்திரம் அடிச்சது எப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாது. வாயில மலத்தையே திணிச்சானுங்கள, வாயில மலத்தையே திணிச்சாங்க, மூத்திரம் இல்லை வாயில மலத்தையே திணிச்சாங்கல்ல. இது நடக்கலையான்னு கேட்டேன். இது சம்பவம் நன்னா எவ்வளவு இடத்துல அதெல்லாம் நடக்குது. காலேஜ் ஹாஸ்டல்ல நடந்திருக்குது. இதே முன்னாடி ஒரு மூர்த்தியான அந்த அரசியல் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில எக்மோர் கோர்ட்லயே மரத்துல கோட்டு மாட்டு போவாங்களாம், அறையில கூட போக முடியாதா. அண்ணன் உதயபானன் போலூர் வருது, அண்ணன் சேக்கண்ணன், இவங்களுடைய அரசியல் காலத்துல தான் ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டது. இங்க அந்த அளவுக்கு இருக்குது. நீ எப்படி வந்து மூத்திரத்தை அடிச்சதை ஏத்துக்க முடியல, நடக்கலையான்னு கேட்ட. நடக்குதுன்னா அது எப்படின்னா திரைப்பட மூலியமா. அதுவும் நீ வந்து ஹவுசிங் போர்டில் இருக்கிற எத்தனை வீடு இருக்குதுன்னு கேட்ட. 2000 வீடு இருக்குமாண்ணா? ஐயோ 12,000 வீடு கிட்ட இருக்கும். 12,000 வீட்டுல எத்தனை பேர் குடும்ப சமூகத்தை பத்தி பேசுறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க. என்ன கம்மி தானான்ற. மற்றவங்களும் எதை பத்தி பேசுறாங்க? அந்தந்த கட்சியை பத்தி ஏதோ திசையிலலாம் நம்ம மக்கள் ஒண்ணுங்கிறாங்க. ஏன்னா நம்ம மக்களே இப்போ வந்து ஜாதியெல்லாம் இல்லை பண்றாங்க. இப்போ இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. மற்றவங்க பேசுறதை விட சொந்த மக்களை சொல்றாங்க, என்னடா நான் ஜாதி இல்லப்பா, அது ஜாதி எங்கப்பா போச்சுட்டான். இந்த மக்கள் சொந்த மக்களா இருக்கக்கூடிய இந்த மக்கள் படம் பார்த்தாலே ஜாதி இருக்குதுன்னு ஒரு உணர்வு வரணும். அந்த மக்களுக்கு ஜாதி இருக்குதுன்னு ஒரு உணர்வு வரணும். இந்த படத்தை பார்த்துட்டு வந்தோன்னே என்ன ஒரு குழந்தை 8 வயசு பையன், அங்கிள் என்னது சொல்லு, ஏன் அது போல பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க? அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க லோ கேஸ்ட்டுப்பா, அப்பர் கேஸ்ட்டுப்பா. என்ன அங்கிள் லோ கேஸ்ட் அப்பர் கேஸ்ட், நம்ம எந்த கேஸ்ட்னு கேட்குறான். அவனுக்கு தெரியல குழந்தைக்கு. நம்ம வந்து லோ கேஸ்ட்டுப்பா, அப்போ நம்மளும் எப்படி பண்ணுவாங்களா? இது போல கல்யாணம் பண்ணா பண்ணுவாங்களான்றான். அந்த குழந்தைக்காவது அந்த அன்னைக்கு வந்து அந்த விஷயம் போய் சேர்ந்தது, இது போல ஜாதி இருக்குதுன்ட்டு. 13 வயசு குழந்தை, அவங்க அக்கா கேட்குது, இதை பத்தி சொல்லு அங்கிள், என்ன அது இதை பத்தி கேட்டுனே இருக்கிறாங்க கார்ல வரும்போது. அவங்களுக்காவது இந்த படம் பார்த்து அந்த 2 குழந்தைங்க என்ன சொல்ல முடிஞ்சது. அது போல எல்லா குழந்தைங்களும் தெரியணும். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். நம்ம என்ன பண்றோம், நம்ம பட்ட கஷ்டம் குழந்தைங்க படக்கூடாது. ராஜா மாதிரி வளர்க்குறோம் நம்ம குழந்தைங்களை. எந்த கஷ்டத்தையும் சொல்றது இல்லை. நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை ராஜா மாதிரி வளர்க்கணும். ராஜா மாதிரி வளர்த்தோம்னா ராணி வந்து ஓடிடுறான். அந்த ராஜாக்க வேண்டிய வரலாறு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம எப்படி ராஜா ஆகணும், இந்த பாக்கெட்ல எப்படி பேனா வந்தது, இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என் பாட்டை முப்பாட்டங்கிட்ட இந்த பேனா இருந்ததா? வரலாறே கிடையாது. இந்த சட்டை பேண்ட் நான் போட்டுங்கிற சட்டை பேண்ட் என் பாட்டை முப்பாட்டம் போட்டாங்களா? ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வேணாம், 200 வருஷம் 100 வருஷத்துக்கு கூட கண் எதற்கு நம்ம பார்த்துருக்கலாம். இது போட்டு இருக்கிறாங்களா? போடல. எப்படி கிடைச்சது? எந்த தத்துவம் இந்த பேனா நம்ம கையில வந்தது? அந்த தத்துவத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லணும். நீங்க எங்க வீட்டுல 10 பேர் குடும்பத்துல முதல்ல என்ன, இந்த பேனா கைக்கு வந்த பிறகு ஒரு பேங்க் எக்ஸாம் போய் எழுதுறாரு. எக்ஸாம் பண்ணா பேங்க்ல செலக்ஷன் ஆயிட்டார். ஒருத்தர் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலைக்கு போனார். 10 பேர் சோறு போட முடிஞ்சது. 10 பேர்ல 3 பேர் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப முடிஞ்சது. 10 கல்யாணம் பண்ண முடிஞ்சது. இந்த மாற்றம் யாரால வந்தது? இந்த பேனா யாரால வந்தது? இந்த பேங்க் எக்ஸாம் எழுதி ரிசர்வேஷன் யாரால வந்தது? இந்த வேலை வாய்ப்பு யாரால வந்தது? இந்த 10 பேருடைய பர்சனாலிட்டி யாரால வந்ததுன்னா பாபா அம்பேத்கரால வந்தது. அந்த தத்துவம் தான் போய் மக்கள்கிட்ட சொல்லணும். தொட்டா திட்டு, பாத்தா திட்டு, சேரி காலனி அப்படின்னு கேவலமா பாக்குற சமூகத்தை இனி கையெடுத்து கும்புறான். எது கும்புறான்? ஓட்டுக்கிறதால கும்புறான். இப்ப இந்த ஓட்டு மூலியமா எனக்கு ஒரு தன்மானம் கிடைச்சது, சுயமரியாதை கிடைச்சது, கௌரவம் கிடைச்சது. இடுப்புல துண்டு கட்டின காலம் போய் துண்டு எடுத்து வந்து போடுறாங்க. இன்னைக்கு மகிக்கு போடுறாங்க. மகி நீ சொன்ன 500 ஓட்டுக்குது, எப்படியாவது போடு மகி. துண்டு எடுத்து வந்து போடுறாங்க தோல்ல. காலை தொட்டு கும்புறாங்க, கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி வந்தது? இந்த வாக்குச்சீட்டுன்றது வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு தன்மான சுயமரியாதை கிடைக்குது. இந்த தன்மான சுயமரியாதை யாராக கிடைச்சதுன்னா பாபா சாஹேப் கிடைச்சது. அந்த தத்துவ அந்த வரலாறை சொல்லு. எதுவுமே நம்ம சொல்றதில்லை, எதுவுமே நம்ம சொல்றதில்லை. இதை போய் காங்கிரஸ் சொல்லுமா? சொல்ல வேண்டிய அவசியங்குதா? பிஜேபி போய் சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியங்குதா?
67 ஆட்சி நடத்தணும்னு கூட சொன்னது கிடையாது. அன்னைக்கு மதுரைக்கு வர தேவர் குருபூஜை சாரசாரியா மக்கள் போறாங்க. பூரண கும்ப பெண்கள் ஆண்கள் டான்ஸ் நடன ஆடின்னு பேண்டு வாதியத்தோட போறாங்க, கோஷம் போட்டுன்னு போறாங்க. யாருக்கு எதிராக அந்த கோஷங்குது நடனக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து பேக்வேர்டு கிளாஸ் மக்கள் எதிராக குரல் கொடுத்துன்னு போறாங்க. அந்த பணியில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் போட்டோ, சுபாஷ் சந்திர போஸோடைய போட்டோ. இந்த பணியை பார்க்கும்போது அங்கே மதுரையில் கூட்டம் வரும்போது கேட்டேன், சுபாஷ் சந்திர போஸ் போட்டோ போட்டு இருக்கிறாங்க. அந்த போட்டோ சுபாஷ் சந்திர போஸுக்கும் அந்த மக்களுக்கும் விடுதலைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பதில்ன்றது ஒரு வரி கூட எழுத முடியாது. அதே மக்கள் பாபா அம்பேத்கர் போட்டோ போட்டுன்னு போனாங்கன்னா ஒரு கேள்விக்கு பக்கமா பதில் எழுதலாம். ரைட் டு ஓட் நம்மளுக்கு மட்டும் இல்லை, சவுத் பாரா கமிஷனர் சைமன் கமிஷனர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1935 21 வயது வந்திருக்கிற எல்லாருக்கும் ஓட்டு வாங்கி கொடுத்தார். நம்மளுக்கு மட்டுமா, எல்லாருக்கும். அதான் இந்திரா காந்தி சொன்னாங்க பிரதமர் ஆன பிறகு, நான் கும்பிடுற கடவுளை கூட என்ன பிரதமர் ஆக்கலாம், பாபா அம்பேத்கர் என்ன அரசியல் என்ன பிரதமர் ஆகட்டும். இந்த குடியரசு முன்னாடி அந்த முன்னாள் குடியரசு நாள் வரும்போது மோடி சொன்னார், பாபா அம்பேத்கரால் தான் நான் பிரதமர் ஆகணும்னு. நிறைய பேர் பேசினாங்க, அதை வந்து ஓட்டுக்காக பேசுறாரு, ஒருத்தர் பெருமையா பேசுறாரு. நான் சொன்ன சாதாரணமான விஷயம், திருவள்ளூரால தான் நான் திருக்குறள் படிச்சேன்னு சொன்னா என்னை பத்தி எதனா பெருமையா பேசுவீங்களாப்பான்னு, இல்லை எதிரான கருத்து சொல்வீங்களா? எதுவும் சொல்ல மாட்டேன். பார்ப்பன தர்மம் என்ன சொல்லுது, 4 வர்ணத்தில் இருக்கக்கூடிய சத்திரியனா இருக்கக்கூடிய ராணி வயிற்றுல ராஜா பார்க்கணும் பார்ப்பன தர்மம் சொல்லு. இதுதான் பாகுபலி படம் பார்த்தாச்சு. படம் பார்த்துட்டு கேட்டா எல்லாம் சூப்பராக இருக்குது, 100% சூப்பர்னா. நான் சொன்னேன், பார்ப்பனருடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய சத்திரன்ற பகுதியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க பட வரியா. நீங்க பார்த்திருப்பீங்க, ரம்யா கிருஷ்ணன் ஒரு குழந்தைய குகையிலேருந்து தாண்டி ஆத்தை தாண்டி போடுவாங்க. அந்த குழந்தை தான் மலை ஏறி போய் ராஜாவாகும். ஏன்னா அது ராணி வயிற்றுல பிறந்த குழந்தை, அதுதான் ராஜாவாக முடியும். இதுதான் பார்ப்பன தர்மம். பாபா அம்பேத்கர் வந்து ராஜா ராணியில வயிற்றுல பிறக்கக்கூடாது, வாக்கு பெட்டியில தான் ராஜா ராணி பிறக்கணும்னு. அப்படி பிறந்த ராஜாங்க தான் தமிழ்நாட்டில் 54 காமராஜ் ராஜாவானது பாபா அம்பேத்கர் தான். 67 அண்ணாதுரை, அதுக்கு பிறகு 69 கருணாநிதி, எல்லா எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லா ராஜாவானாங்கன்னா அது பாபா சாஹேப் தான். அந்த தத்துவம் போய் சொன்னமா மக்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ ஓட்டு உரிமை நம்மளுக்கு மட்டும் இல்லை, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 114% மக்கள் கிட்ட தான் ஓட்டு உரிமை இருந்தது. பட்டா இருக்கணும், பட்டதாரி இருக்கணும், டாக்ஸ் இருக்கணும். பட்டா யாருக்கிட்ட இருந்த பெரிய பெரிய மிட்டா மிராஸ்தார், அவங்க தான் காங்கிரஸ்காரர். பட்டதாரி யாரு, பிராமண ஒண்டி தான் பட்டதாரி. டாக்ஸ் பெரிய பெரிய தொழிலதிபர். 86% மக்கள் கிட்ட ஓட்டு உரிமை கிடையாது. 86% மக்களுக்கு ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தாரு. அப்ப அந்த டான்ஸ் நடனம் என்ன பண்ணா அந்த பிள்ளைங்களுக்கும் மோசமான சட்டம், இந்த வெள்ளக்கார சட்டம் இந்த சமூகத்தை வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. உண்மை கிரிமினல் ட்ரைபல் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்னடா நாட்டில் திருடர்களுக்காக ஒடுக்கிறதுக்காக அந்த சட்டத்தை கொண்டாங்க. கடுமையான சட்டம். அந்த ஊர்ல இருந்து இங்க எட்டு வந்து படிச்சிருக்கு. மாவட்டத்தை விட்டு மாவட்டத்தை 400 கிலோமீட்டர் தாண்டி எத்தனை ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டு செட்டில்மெண்ட்னு வச்சுட்டாங்க. 6 மணிக்கு இருட்டின பேர் குழந்தைகள்ல பெண்கள்ல கையெழுத்து போடணும், கை நாட்டு வைக்கணும், போகும்போது வரும்போது. எந்த நேரம்னா 110 அந்த சட்டமே அவங்களுக்காக தான் கொண்டு வந்தது. அந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேவரா இருக்கக்கூடிய கல்லரா இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருந்தாங்க. ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் கூட இருந்தாங்க, ஆந்திரால இருந்தாங்க, கல்கட்டால இருந்தாங்க. அப்படியாப்பட்ட சட்டம், அந்த சட்டம் ஒடுக்குச்சு, அந்த வெள்ளக்கார சட்டம் ஒடுக்குச்சு. இன்னைக்கு பாபா சாஹேப் எழுதின அரசியலும் சட்டம் வந்து அந்த மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததால தான் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆக முடியுது, ஐபிஎஸ் ஆக முடியுது, ஐஏஎஸ், டாக்டர், இன்ஜினியர் எல்லா மக்களும் ஆக முடியுது. அப்ப எஜுகேஷனு, எம்ப்ளாய்மெண்ட், ரிசர்வேஷனு 67 ஆட்சி வந்துங்க இன்னை வரைக்கும் ரிசர்வேஷனா சேரிக்காரங்களுக்கு தான் ரிசர்வேஷன் எல்லா பதிவாக இருக்குது. இன்னைக்கு ரிசர்வேஷன் 69% தமிழ்நாட்டில், 18.1% SC/ST, 50% பிசி, எம்பிசி, கிறிஸ்டின்ஸ், முஸ்லிம்ஸ் 50% இருக்கிறாங்க. 50 பெருசா 19 பெருசா? 50 தான் பெருசு. 50லயே ரிசர்வேஷன் இருக்கிறாங்க 69%, 50% பிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் இருக்கிறாங்க. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் உளவியல் என்னடான்னா ரிசர்வேஷனா SC/ST தான் நினைச்சு 29% இருக்கு.
அப்ப இந்த ரிசர்வேஷனை பத்தி சொன்னா பாபா சாஹேப் பத்தி சொல்லி ஆகணும். ஆர்டிகல் 340 பேக்வர்டு கிளாஸ் எப்படி கொண்டு வந்தாரு? இன்னைக்கு பட்டேலுக்கு சிலை வச்சாங்க. எதுக்கு சிலை வச்சாங்க? இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சதால தான் பட்டேலுக்கு சிலை. இந்து கோட் பில்லு 4 செவத்துல இருக்கிற பெண்கள் வெளியே வந்தாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட்ல இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாரு பட்டேல். ஓட்டு கேட்கும் போது பட்டேல் சொல்றாரு, செக் ஆட்டுருவேன், என்ன ஆட்டுருவோம், என்ன செக் ஆட்டுருவோம்லாம், என்ன விற்கிறவங்களாம் ஓட்டு உரிமை குத்து அவன் ஆட்சியாளர் பட்டா யார் எப்படியா என்ன கிடைக்குன்றார். அப்ப எப்படியாப்பட்ட இருக்கும். பெண்கள் இந்து கோட் பில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுக்குது, பெண்கள் அனுமதிக்கலாம், ஒன்னே பண்ண முடியல, ஒரு பெண்கள் கூட போக முடியல. இந்து கோட் பில் கொண்டு வரணும் அப்படின்றார். அவர் முன்மொழித்து வழிமுறைத்தால ராஜினாமா பண்ணிட்டு வர சட்ட அமைச்சர். எந்த பெண்களுக்காக? இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும், ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகணும், மம்தா பானர்ஜி, கிரண் பேடி ஐபிஎஸ் ஆகணும், எல்லாம் ஒட்டுமொத்த பெண்களுக்காக. அதை போய் சொன்னோமா? சொல்லலை. இன்னைக்கு மாதர் சங்க பெண்கள் மாநாடு, பெண்கள் உரிமையெல்லாம் பேசுறாங்க. ஒரு வரி பாபா சாஹேப் பத்தி இந்த இந்து கோட் பில்லை பத்தி பேச மாட்டாங்க. இந்து திருத்த மசோதா, அந்த சட்டத்தை திருத்த மசோதாவுடைய பேர் இந்து திருத்த மசோதா. இந்து மதத்தை திருத்த கொண்டு வராங்க. பெரியார் கூட கோவப்பட்டாரு அரசியல் சபையில பார்த்து. எது கோவப்பட்டாரு? 90% பிராமணர் இருந்தாங்க. அயோக்கியன்னு இருக்கிற இடம், பச்சை பாப்பானு இருக்கிற திருட்டு பசங்க இருக்கிற இடம். இந்த சட்டம் எழுதி வந்தா ஒரு மனுதர்ம சட்டத்தை தான் கொண்டு வராங்க. அதை கொளுத்துனாரு. சட்டத்து மேல இருக்கிற கோவில்ல 90% பிராமணர்கள் இருந்த இந்த கோபத்துல சொன்னார். அந்த பிராமணர் இருந்த இடத்துல இது போல சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு 54, 56 2 பார்ட்டா இந்து கோட் பில்லுன்னு வருது. வந்து இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. யாராலன்னா ஒரு வரி கூட அது சொல்ல மாட்டேன். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மத்தியில் 50% ரிசர்வேஷன் எஜுகேஷனல் எம்ப்ளாய்மெண்ட்ல யாராலன்னா பாபா சாஹேப். இன்னைக்கு ரிசர்வேஷன் இதோட ஃபாதர் ஆஃப் யாரான்னா பாபா சாஹேப் தான். சொல்லவே இல்லை. சொந்த மக்கள் கிட்ட சொல்ல, அங்க சொல்ல. இப்போ அங்க சொல்லலாம் நம்ம போய், ஏன்னா உண்மை இருக்குது, நம்ம கிட்ட போய் சொல்லலாம். லைவ்ல இருக்குது, கான்ஸ்டியூஷன் தான் லைவ்ல இருக்குது, ரூல் பண்ணுதுன்னா சட்டம் தான் ரூல் பண்ணுது. போய் சொல்லலாம். ஆனா என்ன சொல்லுவாங்க? நான் என் வீட்டில் 4 பேர், என் வீட்டில் 4 பிள்ளைங்க படிக்காத வீட்டிலேயே வச்சுனது, எதிர் வீட்டில் போயிட்டு நல்ல பள்ளிக்கூடம் வாங்க, உன் பிள்ளைய சேரும், முதல்ல உன் பிள்ளைய சேருங்க. அந்த சூழ்நிலை இப்போ மாட்டிருக்கும். சொந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டோன்னு நினைச்சிங்க, 10 ஆண்டு சொன்னோம்னா அங்கே 2 ஆண்டு போதும். இதை தான் கன்சனாமையா சொன்னார் அங்கே மக்கள்கிட்ட. அவருடைய தத்துவத்தை போய் சொல்ல, மூலையில் இருக்கிறதெல்லாம் சொல்ல. இன்னைக்கு என்னடான்னா நம்ம மண்டியில் இருக்கிறதெல்லாம் போய் சொல்லுகிறோம் மக்கள்கிட்ட. அதனால தான் இன்னைக்கு ஒரு தீர்வே இல்லாத இருக்கிறோம். நம்மளுக்கு எந்த விடுதலை கொடுத்ததோ அந்த தத்துவத்தை போய் சொன்னா கண்டிப்பா விடுதலை கிடைக்கும். ஒரு மனிதனை ஏற்படும், சமத்துவம் ஏற்படும், சகோதரத்துவம் ஏற்படும். அதனால இருக்கக்கூடிய இந்த படம் பரியரும் பெருமாள் ஒரு வாழ்த்து மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் போது கதை இருக்கலாம், இது போல நிறைய கதை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இந்த கதையில மக்களை சார்ந்த ஒரு விடுதலைக்கான ஒரு கதை இருக்கு. இது எவ்வளவு பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு மாறி யாருக்கு இல்லை. அப்புறம் நண்பராகி, அண்ணன் தம்பியாகி, உறவுமுறையாகி இந்த படத்தை கேட்டோன்னா சும்மா இன்னைக்கு ஏதாவது அடையாளம் பண்ணோம், ஒரு தொழிலில் கூட போய் பார்த்து ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபான்னா கூட தொழில் இல்லை, எந்த உயர் அந்தஸ்தில் போயிட்டால கொஞ்சம் பயம் வரும். அது மத்திய அரசு ஊழியராக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை பொதுவான ஒரு அரசியலில் கூட இன்னைக்கு வேற மாற்றி பேசினுக்கிறோம். ஏன்னா பொதுவான மக்கள் இருக்கிறாங்கனால மாற்றி பேசணும், உண்மையை சொல்ல மாட்டோம். அது போல காலகட்டத்தில் இந்த படத்துக்கு ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். 5 கோடி ரூபாய் செலவு பண்ணால் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணால் என்ன பண்ணணும்? 10 கோடி ஆக்கிறதுக்கு வேண்டிய அறிவை நம்ம சொல்லணும், அறிவை யூஸ் பண்ணணும். 10 கோடி 20 கோடி ஆகிறது. அப்போ இந்த ஜாதின்னு எடுத்தா, அதோ இந்த ஒடுக்கப்பட்ட விஷயம்னு எடுத்தோம்னா அதை கொண்டு போனோம்னா யாருன்னா முன்பணம் போடுவாங்களா? தயாரிப்பு யாருமே இல்லை. 5 கோடி ரூபாய் இன்னைக்கு செலவு பண்ணி தைரியத்துக்கு என்னது, நீ எப்படி வேணா எடு, நீ அதெல்லாம் இது பண்ணாது, நீ காம்ப்ரமைஸ் ஆகாதுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்த, அதனால்தான் புரட்சி இயக்குனர் ஆயிட்டார். அது காசு வருது வரல, இந்த சமூக விடுதலைக்காக நீ எது வேணா எடு, என்ன வேணா பண்ணுட, அதை முழுமையை ஏற்றுக்கணும். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி இப்போ கடை இருந்தா கூட அது பிரயோஜனம் இருக்காது. ஏற்றுக்க மாட்டேங்க. எல்லா மக்களும் ஏற்றுக்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு படம் எடுத்து அண்ணன் சேகண்ண கூட 2 பேர் ரொம்ப
வேண்டியவங்க, அவங்க நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க அவர்கிட்ட இந்த ஃபோனை பிடுங்குறாங்க. கொடுங்க, நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அவங்க ஃபோன் வாங்கி மாரிக்கு வாழ்த்து சொன்னாங்க. அதுபோல் எல்லாரையும் ஏற்றுக்க வைக்கிறது தான் பாபா அம்பேத்கருடைய தத்துவம் சொல்லி இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த பகுதியின் சொந்தங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த புக்கு கண்டிப்பாக படிங்க. நேற்று தான் படித்த இந்த புக்கு இது குழப்பமாக இருந்தது எல்லா விதத்துலேயும். நான் மட்டும் ஒரு கேள்வி மட்டும் அந்த புக்கு ஆய்வு வரதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி மட்டும் வைப்பேன். படிக்கிற குழந்தைய ஒரு கோணி கொடுத்து குழந்தைய வெளியில் உட்கார வச்சு தண்ணி குடிக்காத அப்படிலாம் துன்புறுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிராமணன் பேர் அந்த குழந்தை வச்சிருந்தா அந்த குழந்தையே கொளுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைய கொளுத்திட்டு இருப்பாங்களா? அது எப்படி வைக்க முடியும்? யாருக்கு அந்த பேர் இருக்குது? எந்த பிராமணருக்கு இருக்குது? நார்த் இந்தியாவில் எவ்வளோ இடத்துக்கு போகிறேன் நான். அதுபோல் பிராமணன் பேர் பாபா அம்பேத்கர்னு எதுவும் கிடையாது. இது ஒரு பொய்யான செய்தியாக இருக்கும். இல்லை, வசந்த முன் பாருங்க, தனஜிகர் யார் எடுத்துக்கினாலும் இதை ஒத்துக்க மாட்டேன்னு. ஏன்னா இது பகவான் புத்தர் சொன்னார். பகுத்தறிவுன்றது இதுதான். ஒருத்தர் சொல்றதை அப்படி ஏத்துக்கிறது பக்கத்தில் இது உண்மையா பொய்யா ஒரு பகுத்தறிவோடு இருக்கணுமா அப்படி ஆராய்ந்து பார்க்கறது தான் பகுத்தறிவு. அது போல தனஞ்சயகரில் வசந்த முன்னில் அது போல ஆராய்ஞ்சு பார்த்து அது உண்மை இல்லைன்றதை இந்த புக்கு ஆதாரமாக பள்ளிக்கூட சான்றிதழ்லேருந்து எல்லாமே அண்ணன் யாக்கன் கொடுத்துக்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கு ஆயுதம். இதுதான் ஆயுதம். நம்மளுக்கு ஆயுதம் இதுதான் வெப்பன். இந்த வெப்பனை வச்சு தான் இந்த சமூக மாற்றத்தையே பெரிய மாற்றத்தையே கொண்டு வர முடியும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கருத்தியலாக இது போல் எழுதக்கூடியங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதெல்லாம் நீங்களாம் ஒரு டிஸ்கஷன் உட்காருங்க. நிறைய பாபா சாஹேப் புக்கு இப்போ 37 வால்யூம் எதுவும் வரதில்லை, பக்கா வந்தாச்சு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்தாச்சு, இனிமேல் புக்கு வரப்போகிறது கிடையாது. அதனால் நம்மளே உட்காந்து பாபா அம்பேத்கருடைய ஆங்கில புத்தகத்தை தமிழாக்கம் பண்ணி நிறைய பேர் 37 வால்யூம் 37 யாக்கன் வேணும். அதுக்கு 37 யாக்கன் 100 யாக்கன் என்ன வேணும் நம்மளுக்கு. எல்லாத்தையும் கொடுத்து இது போல் 1000 மக்கள்கிட்ட போய் கொடுப்பேன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஜெய் பீம்.